குறவர் உரைகந்து செய்யார் விரதம் குறையுடையார் தீர மறவார் நிறையுவார் மெல்கோலும் தின்னார் மரம் குறையார் என்பதே நல்லறிவாளர் துணிவு. குறவர் உரைகந்து செய்யார், பெரியவங்க மேல சாஸ்திரத்தை மீறி ஒன்னும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். உரை இகந்து செய்யார்னு அர்த்தம், ஒரு பொழுதும் சாஸ்திர விதியை மீறமாட்டார்கள். குறவர்னா யாரு? பெரியோர்கள். எவ்வளவு முடியுமோ கடைபிடிப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, 100% சாஸ்திரப்படி எவனாலையும் வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க, பண்ணணும். எவ்வளவு தூரத்துக்கு கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு மனசாந்தி. தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்கின்றவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கும் மதிப்பு தரமாட்டான், பிறருடைய விருப்பு வெறுப்புக்கும் மதிப்பு தரமாட்டான். தர்மசாஸ்திரம் ஒன்றுக்கு மாத்திரம்தான் மதிப்பு தருவான், விரதம் குறையுடையார். தான் ஒரு விரதம் எடுத்துட்டார்னா அந்த விரதத்துல லோபம் பண்ண மாட்டார், காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. விரதம் குறையுடையார், அதாவது விரதத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு லட்சணம், காப்பது விரதம். நான் ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துட்டா, அந்த டிசிஷனை அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம், விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். ஆனா யாரையும் நம்ம புண்படுத்த வேண்டாம். உங்க வழியில அண்ணே நீங்க போய்க்கோங்க, எங்க வழியில் நாங்க போறோம், எங்க வழியை நீங்க குறை சொன்னா நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல மாட்டோம். விரதம் குறையுடையார் தீர மறவார். படிச்சதை மறக்க மாட்டாங்க, திருக்குறளை மறக்க மாட்டார்கள். தீர மறவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொழுதும் மறக்க மாட்டார், அதாவது சாஸ்திர விதிகளை ஒரு பொழுதும் மறக்க மாட்டார்கள் அப்படின்னா அர்த்தம் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். யாரு? நல்ல அறிவாளர்கள், சிறந்த அறிவாளர்கள் எப்பொழுதும் ஆழ்ந்த விழிப்புணர்வோடு இருப்பார்கள். மறந்து கூட தப்பான வழியில போக மாட்டாங்க, தீர விழிப்போடு இருப்பார்கள். அப்புறம் இன்னொன்னு சொல்ற, இது ஒண்ணு அர்த்தம். இது என்னது? பெரியவங்கள்லாம் சாஸ்திர விதியை மீற மாட்டாங்க, சாஸ்திரத்தை மறக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா அதுல குறை வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் மகான்களுடைய லட்சணம், பெரியவர்களுடைய இலக்கணம். அப்புறம் என்னன்னா நிறையுவா, இது தமிழ் சொல். நிறையுவான்னா, உவான்னா மதி, நிறையுவா மெல்கோல். மெல்கோல்னா என்ன அர்த்தம்? அந்த மெல்ல கோல்னா இது பல்லு தேய்க்கிற குச்சி, அத பல்லு தேய்க்கிறது இல்ல. மரம் குறையார், மரம் குறையாங்கிறது பொதுவா எடுத்துக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, பௌர்ணமி அன்னைக்கு மரம் வெட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இப்போ பௌர்ணமி அன்னைக்கு வெட்டக்கூடாது மரத்தை, அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணாது. ஆனா ஒண்ணு பொதுவாவே எடுத்துக்கோமே, மரம் குறையார். மரம் குறையார்னு அர்த்தம் எந்த காரணத்தை கொண்டும் மரங்களை வெட்ட மாட்டார். அப்புறம் என்பதே நல்லறிவாளர் துணிவு, இது உண்மைதான் அப்படிங்கிறார். நல்லறிவாளர் இதெல்லாம் அவங்க ஒரு பொழுதும், துணிவுன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு பொழுதும் அவங்க நல்ல சரியான புத்தி உள்ளவன், அவனுடைய சுபாவமே, அவனுடைய இயல் ஸ்பான்டேனியஸ் நேச்சர், அதெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அலர்ட்னஸ் இருக்கிறதுனால, எப்பவும் புத்தியில அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால அவன் பண்ண மாட்டான். நல்லறிவாளர் அர்த்தம் பெரியவங்க சொன்னபடி அறிவை நல்ல வழியில வச்சுட்டு இருக்கோம். இப்ப நல்ல அறிவாளருங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? தீ அறிவாளர். ஆக நல்லறிவாளர் துணிவு, முடிவு.